சிம்ம ராசியில் பிறந்தவர்கள், சிம்ம ராசியில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் தானே. அப்போ சூரியன் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு சூரியனுக்கு உரிய கிரகம் சிவன், நம்ம அப்படி தானே பார்க்குறோம். தந்தைக்கான கிரகமும் சூரியன் தான். அப்போ சூரியன் துலாம் ராசியில் நீச்சம் அடைந்திருந்தால் உங்களுக்கு சிவனை வழிபடுவதனால என்ன பலனாவது கிடைக்குமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பலன் கிடைக்காது. அதனால் சூரியனை வழிபடுவதா வேணாமாங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கணும். அடுத்தது சூரியன் 6, 8, 12 போன்ற மறைவிடங்களில் இல்லாமல் நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா, அதாவது சூரியனுக்கு 3ஆம் இடத்தை கூட பகை இடமாக கருத வேணாம், அது உங்களுக்கு நல்ல இடம்தான். அதே சமயத்தில் சிம்ம ராசி சிம்ம லக்னம்னு வரும்போது 3ஆம் இடம் துலாம் அப்படின்னு வரும்போது அது நீச்சம் ஆயிடுது இல்லையா. அதனால் நீச்சத்தை மட்டும் மறந்துட்டு மற்ற சூரியன் உங்கள் ராசிக்கு 3, 6, 10, 11 இது போகிற இடங்களில் சூரியன் இருந்ததுன்னா நீங்கள் சிவனை வழிபடுவது உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். மற்ற எல்லாருக்குமே சிவனை வழிபடுறது சரியாக வருமா அப்படிங்கிறத பார்த்து தான் வழிபடணும்.